இப்போ உன் பேரை சொல்லி நான் போய் டீ குடிச்சிட்டு பலாரம் தின்னு விட்டு சரி சவிக்கமாக இருந்துட்டு இன்னொரு 6-7 கட்டு கிழங்கு இருக்குங்க. சரி என் வயசு அறுதி இருக்கணும். சரிம்மா சரிம்மா என் வயசு அறுதி இருக்கணும். சரி சரி அம்மா நீங்கள் எந்த ஊருமா? நான் கடையக்குடிப்பா. கடையக்குடியா? ஆமாம். இன்னைக்கு எப்படி வியாபாரம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நல்லா வியாபாரம் பண்ணியிருக்கேன் பனங்கிழங்கு. சரி சரி இன்னைக்கு எத்தனை கிழங்கு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கா ஒரு 400 கிழங்கு கொண்டாந்தேன். 400 கிழங்கு ஓரளவு விற்றுட்டீங்களா? விற்றுட்டு இன்னொரு 10 கட்டு இருக்குது எங்கள் கடையில். எங்கே இருக்குது கடை? கடை கேட்டில் இருக்குது. ரைஸ் மில் கேட்லையா? ரைஸ் மில்லுக்கு அங்கிட்டு கேட்டு இருக்கு தெரியுமா? டீ கடை. அந்த டீ கடையில் இருக்குது எனக்கு கிழங்கு. அதாவது எப்படி இப்போ வந்து நீங்கள் கூடையில் தூக்க முடிஞ்ச அளவு மட்டும் தூக்கி வச்சுக்குவீங்க, அப்புறம் வந்து விற்றதுக்கப்புறம் போய் திருப்பி எடுத்துக்கிடுவீங்களா? இது எப்படி ரெகுலராகவே பண்ணுவீங்களா இல்லை மாதம் மாதம் வேறு வேறு தொழில் பண்ணுவீங்களா? இல்லை இல்லை நான் வெள்ளரிக்காய் மாதம் வெள்ளரிக்காய் விற்பேன். அப்புறம் இந்த மாதம் பனங்கிழங்கு விற்பேன். இன்னி மாசி போய் பங்குனியில் வெள்ளரிக்காய் கொண்டாடுவேன். வெள்ளரிக்காய் கொண்டாடுவீங்க. சரி உங்களுக்கு பசங்களாம் இருக்காங்களா? அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் ஒரு ஆலப்பழ கல் போடுறேன். சரி. ஒருத்தன் டிரைவராக போடுறேன். சரி 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 உங்களுக்கு வீட்டுக்காரங்க? வீட்டுக்காரன் இறந்து போயிட்டாங்க. சரி சரி எத்தனை வருஷம் ஆகுது? அவங்க ஒரு 12 வருஷம், 12, 13, 14, 15 வருஷம் ஆச்சு. ஓ இப்போ எத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிறீங்க? அவங்க இருக்கையிலேருந்தே நான் அந்த வியாபாரம் தான் பண்ணுறேன். அப்பையிலேருந்தே ஓரளவு செலவுக்கு வருதா? வியாபாரத்தில் லாபம்லாம் இருக்கா? இருக்கும். பனங்கிழங்கு வெள்ளரி அது 2 தான் வியாபாரம் பண்ணுவேன். 2 தான். நானும் கடையக்குள்ளே இருந்து வரணுமா இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். இன்னைக்கு சாப்பிட்டீங்களா மதியானம்? எங்கள் சொந்தக்கார வீடு இருக்காண்டா அந்த ரோட்டில். சரி. அங்கே போய் இட்லி கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு வரேன். அப்படியா? இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லையா வியாபாரம்? இன்னும் ஒரு 10 கட்டு இருக்கு அங்கே. உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவினா என்ன தேவைப்படும்? என்ன தேவைப்படுது? சும்மா சொல்லுங்கள் என்ன தேவைப்படும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னா என்ன உதவி தேவைப்படும்? இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னா? அப்படின்னா நீ என்னால் இடுப்பெல்லாம் நகண்டு நடக்க முடியலை. சரி. அதனால இதை மட்டும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. ஓஹோ. ஆமாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தானே நம்மளும் ஓடியார முடியும். நடக்கவே முடியலை. இப்போ எவ்வளோக்கு இருக்குது அதில்? அதில் 60 ரூபாய்க்கு இருக்கு. எத்தனை கிழங்கு? 3 கட்டு தானே இருக்கு. 3 கட்டா? எடுங்க. இந்தாங்க. என்னங்க எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சரி குடிச்சேன். சரிம்மா சரிம்மா. இப்போ உன் பேரை சொல்லி நான் போய் டீ குடிச்சிட்டு பலாரம் தின்னு விட்டு சரி சவிக்கமாக இருந்துட்டு இன்னொரு 6-7 கட்டு கிழங்கு இருக்குங்க. சரி. அது அந்த பக்கம் போகணும். சரி. இந்த பக்கமெல்லாம் சுற்றிட்டேன். நீங்கள் அந்த பக்கமாக போகணும். சரி சரி. வெயில் தாப்பா, வெயில் இருக்குது, நடக்க முடியலை. இல்லை மதியானம் வெயில் அதிகமாக இருக்க டைம் வந்து பிரேக் விட்டுட்டு அப்புறமாக்க சாயந்தர டைம் காலையில் வெள்ளனே அது மட்டும் பண்ணிக்கலாம்ல? நான் வீட்டுக்கு போய் இங்கே பஸ் ஏறி புதுக்கோட்டை போய் பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி நான் வீட்டுக்கு போவேன். ஓ பையன் கொண்டாந்து உன்ன மாதிரி பையன் கொண்டாந்து இப்போ கேட்டில் விட்டுட்டு போயிருக்கேன். ஃபோன் அடித்தா வந்துடுவேன். நம்பர் வச்சுருக்கேன். சரி. இது படிக்க தெரியுமா? என் வயசு அறுதி இருக்கணும். சரிம்மா சரிம்மா. என் வயசு அறுதி இருக்கணும். சரி சரி நன்றிம்மா நன்றிம்மா.